நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. கடலென்ற பூவில் மீது கடலென்ற பூவின் மீது கணவன்ற வாழ்வை நம்பி
இடனின்றும் கடனின்றும் ஏனென்றும் இருப்பதும் அழகாகுமா ஈசனே சிவதான் நேசனே
மணி விளக்கு பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடலையா சுடர் வடிவில் பிறந்தவனா ஏ சுடலையான மாயாண்டி ஏ மத்தியான மதியம் போல ஏ மதிய உச்சி வேளையில ஐயா வாராரா வாராரா மாயாண்டி வாராரா ஏ மத்தியான மதியம் ஐயா ஏ மதிய உச்சி வேளையா ஏ கொல்லாத சுடலத்தையும் கொட்டு மேல உலகத்தை உலக போட்டு வாராரா
சாமி அதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் தாய் பெண்ணால் முடி உலுங்க அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார் சாமி இந்திர லோகத்தில இந்திரனா சந்திரனா அங்கே சூரியனும் கொலுவிருந்தார் சத்தியலோகம் நன்னதில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார் வைகுண்ட லோகத்தில பச்சை மாறு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனே கொலுவிருந்தார் அங்கே பவசுடனே கொலுவிருந்தார் முப்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தியர் அம்புலத்தியர் அழகு கலை கோட்டு மாமுனி அங்கே அமர தேவர் முனிவரும் அஷ்டதிக்கு பாலர்கள் அங்கே இத்தாதி பேர்களும் அங்கே இத்தாதி பேர்களும் ஈசன் பகவானும் கொலுவிருந்தார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் யாரெல்லாம் அங்கே ஆகாயத்தில் சூரியன் அன்பு கூலி அங்கே ஆகாய வாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்து வாணியோடு வாணி கங்காதேவி அவள் கொலுவி அப்படி கொலுவிருக்கும் நாளையில் அப்படி கொலுவிருக்கும் நாளையில் ஆதி கைலாச வாசலில் கரை கண்ட பகவானே தெய்வலோக ரம்பையர்கள் அவர திரு நடனம் ஆடுவார் ரம்பையவா வருவார் நடனமது ஆடு ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடு மேனகையா வருவார் மிருதங்கமும் போடு சரஸ்வதியா வருவார் அம்மா வருவார் அவளும் சங்கீதங்கள் பாடு சங்கீதங்கள் பாடுவாள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குழுவிருந்து வருகின்றார். அப்ப
அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னய்யா 714 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமா தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் ஆமையா குட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமையா நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமளை எதற்கு படைத்தார்? அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் சிவனுடைய வடிவத்திலே அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பிரம்மசக்தி பேச்சு அம்மா இந்த பிரம்மசக்தி அம்மாவுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஒரு மனிதனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசையும் இருந்தால் தான் அவன் மனிதன். அப்படி இல்லை என்றால் அவன் முனிவன். அப்போ அந்த ஆண்டவன் 3 ஆசையை நாமளுக்கு கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார். நாமளுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் இந்த வயத்தை கொடுத்திருக்கார். 8 சான் வளர்த்திய கொடுத்து வயத்தை மட்டும் குறைச்சிட்டார். வயத்தை மட்டும் ஒரே ஒரு சான் கொடுத்தார் ஆண்டவன் இறைவனாகப்பட்ட சிவபெருமான். நம்ம உடம்பெல்லாம் வயிறை கொடுத்திருந்தா நிறைய சாப்பிடலாம். ஆமா நமக்கு ஒரு சான் வயிறு. சரி இந்த 5 அறிவு ஜீவனான ஆடு மாட்டுக்கு உடம்பெல்லாம் வயிறு. அப்போ என்சான் உடம்பிலே ஒரு சான் வயசை கொடுத்து பூலோகத்து மக்களுக்காக இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து அப்படியாகவே படைத்த ஆண்டவனாகிய பகவான் இந்த உலகத்திலே படைத்தால் மட்டும் போராது பட்டினி இல்லாமலே நாமல் படியிழக்க வேண்டும் என்று அவர் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார். அவர் நாடு எங்கும் படியிழந்தார்.
களைப்பாரி கொடுத்தாள் அவள் இழைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பர்வதாதேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஆமா. ஏம்பியா? பகவான் எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு பகவான் வந்த உடனே பகவானுக்கு பாத பூஜை முடிச்சு பணிவிடைகள் செய்து களைத்து வந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுத்து பாலும் பழமும் கொடுத்திருக்கா. வீட்டுக்கார அம்மா பார்க்க உனக்கு பிடிக்கலையா? அப்போ என் வீட்டுக்காரி இந்த நல்ல நேரத்தில் நினைக்கலாமா? ஏன் தாத்தா? நான் வில்லு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி பத்திரக்காரியா சட்டாப்பை வச்சுக்கிட்டு வாசல்ல நிக்கா. ஆச்சு ஏன் சட்டாப்பியோட நிக்கான்னா எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல கொண்டு போய் ரூபாய கொடுத்தேன்னு வையே, கொடுத்தோம்னா நல்ல சட்டாப்பைய கொண்டு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. அழகா சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தா ரூபாய கொடுக்கலன்னு வையே என்ன செய்வா? சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. அதுக்குத்தான் இந்த சட்டாப்பை. அவ வாசல்ல நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். ரூபாய மொத்தமா வாங்கின உடனே கையில வாங்கினோட லேசா சிரிப்பா. அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாமளை கேள்வி கேட்பதற்கும் நாமளை கவனிப்பதற்கு ஒரு ஆள் வேணும். கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் இருக்கிறது வரைக்கும் நம்ம சரியான பாதையில போவோம். நேர் வழியா நடந்து போவோம். தப்பான பாதையில போனாலும் நம்மள இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கார அம்மா கேப்பா, நம்ம அம்மா அப்பா கேட்பாங்க அப்படின்னு நம்ம மனசுல ஒரு சின்ன ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கும், பயமும் இருக்கும். ஆமா சரி. அப்படி கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லைன்னு வையி, ஆள் இல்லன்னா நம்மள யாரு கேட்க போறா, நம்மள யாரு கவனிக்க போறா? ஒரு கோட்டை போட்டு என்ன யாருல கேப்பா, என்ன கேட்க யாருல இருக்கா அப்படின்னு ரோட்டை அலம்பிட்டு அலைவான். அதனால பார்வதா தேவியும் சிவபெருமான் எப்போது வருவார் என்று பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். களைப்பாறு இளைப்பாறு கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே கொலுவிருந்து வருகின்ற போது சிவபெருமானை அழைத்த பார்வதி மறுநாள் பொழுது விடிந்த உடனே என்னைக்கும் போல அன்னைக்கும் படியரசு எடுத்து கொடுத்தார். ஆண்டவனும் படியிழக்க வேணும் என்று புறப்பட்டார். அப்ப பார்வதிக்கு ஒரு சின்ன ஆசை. அவளுக்கு என்ன 60 வயசுக்கு அப்புறம் என்ன ஆசை? சின்ன ஆசை. 60 வயசு நீ கண்டியாங்கோ? அப்ப இந்த பார்வதா தேவி ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல நினைக்கிறார், என்னைக்குமே இந்த ஆண்டவன் தான் உலகமெல்லாம் வடியிழக்க போறாரு வாராரு. நம்ம பார்வதி கைலாசத்துல ஒத்தையிலே தானே ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆண்டவனோடு சென்று இவருடைய படியிழப்பையே நாமல் பார்த்து வர வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அவள் ஈசனை அழைத்து ஆண்டவனே பகவானே ஆண்டவா பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு, நீங்க ஈரேழு உலகம் எல்லாம் சாமி இன்றைய தினமதியில இறையறக்க போகும்போது உங்களோட படியளப்பை நவமயவளும் பார்க்க வேணும். பகவானோட படியளப்பை இந்த பார்வதியும் பார்க்க வேணும். ஈசனோட படியளப்பை எல்லாம் படியளப்பை ஈஸ்வரி நாம் பார்க்க வேணும். ஐயா ஈஸ்வரி நாம் பார்க்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன போல் ஆதி பகவானும் ஏது சொல், அடியேடி அம்மா பார்வதி நீ என்னோடு வந்தையா, உனக்கு இடை ஊரு வந்துச்சு, நீ பகவானோடு வந்தையா, நமக்கு பழி மோசம் வந்துச்சு, இந்த கடவுளோடு வந்தையா, கடவுளோடு வந்தையா, மன கவலை வந்து சேரும். பார்வதி கவலை வந்து
உலகமெல்லாம் படியிழந்து போகிறீர்களானா நாம் பார்வதி கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருப்பேன் அல்லவா. ஒத்தையில இருந்தா டிவியை போட்டு எம்ஜிஆர் படத்தை பார்க்க வேண்டியதானே. டிவியை போட்டு எம்ஜிஆர் படம் பார்க்கவா? ஆமா. எம்ஜிஆர் படம் இப்ப எதுல போடுதாங்க? அந்த வசந்த டிவில போடுவாங்களே. சன் டிவில, சன் டிவில, விஜய் டிவில, ஆமா, ஷீ தமிழ்ல, எல்லா சேனல்லையுமே ஒரே நாடகம் தான் போடுதாங்க. இப்ப பூரா நாடகம் தான் போடுதாங்களோ. எம்ஜிஆர் படம்லாம் இப்ப போட மாட்டுக்காங்க. அப்படியா? அது முக்கியமான சேனல்ல போடுவாங்க. நீ ஒவ்வொரு சேனலா மாத்தி மாத்தி பார்க்கணும். இவன் எங்க சேனலை வைக்க விடுதா? இவளுக்கு ஒரே நாடகம் தான் இந்த பொம்பளைகளுக்கு பூரா. அப்படியே இப்ப சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆயிட்டுனா வீட்டுல கொண்டாட்டி மாதிரி ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேக்கா. தண்ணி கொடுக்க மாட்டேக்காளா? ஆமா. நீங்க பாமுழுக்க வேலைக்கு போயிருவிய, நாங்க வீட்டுல ஒத்தையிலே உட்கார்ந்துருக்கோம். நேர போக்குக்கு இந்த நாடகத்தை பார்த்தா தான் மனசுக்கு நல்லா இருக்கு. அப்படிதான் நடக்கு வீட்டுல. பிறவே காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நாடகத்தால என் குடும்பமே சீரழிஞ்சு செக்கச்சமந்து கிடக்கு. ஏன் மாப்பிள சீரழிஞ்சு போச்சு? நான் தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு போவேன். வேலைக்கு போயிட்டு போனோம்னு சொன்னா சரி, என் வீட்டுக்காரி நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பா. நாடகம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல நாடகம் பார்ப்பாங்க. எப்படில என்ன பசியோடு இருக்க கொஞ்சம் சோறு வச்சு கொடுமா. சோறா? டெய்லி சின்னதான பாக்கிய என்ன சோறுன்னு அலையுதியே, கொஞ்சம் பொறுங்க. விளம்பரம் போட்டதுக்கு பிறகு வச்சுட்டாரே ஒரு ஓரமா உட்காரும். நாடகத்துல உயிர் போகுமா பிழைக்குமான்னு அங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சோறு வேணுமா? சோறு வச்சுட்டானே நாடகம் போடட்டும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னா சரி. அப்ப நான் பார்த்தேன் இவ நமக்கு சரிப்பட்டு வர மாட்டா, நம்மள மதிக்க மாட்டுக்கா அப்படின்னு சொல்லி